ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னைக்கு நாங்கள் 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். 2 மணி நேரம் கழித்து அதை ஒரு கிரைண்டரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது அது வடை மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கணும் தேவையில்ல. நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது வடை மாவு மாதிரி ரொம்ப கொரன்னு இல்லாமல் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்க, இந்த அளவு அதை மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதே ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய் அப்புறம் 1 மூடி தேங்காவை திருவிட்டு அதை ஆட் பண்ணிட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்போதும் தேங்காய் பால் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் தேங்காய் பாலுக்கு சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கல்கண்டை எடுத்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் மாற்றி நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பாலில் 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க கல்கண்டு பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக நம்ம கையிலே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகுது, அதெல்லாம் ரெடியாகி வந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப கருகிடக்கூடாது. அது இந்த அளவு கோல்டன் எல்லோ ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிட்டு அதை அப்படியே எடுத்து சேர்த்து சாப்பிட்டோன்னா ஆஹா அருமையா இருக்கும். இவ்வளோதாங்க, இதுதான் நம்ம பால் பணியாரம். அவ்வளோதாங்க, நம்ம பால் பணியாரம் ரெடி. இந்த பால் பணியாரத்தில் இருக்கிற குட்டி குட்டி போண்டாவை நம்ம தனியாக சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி பால் பணியாரத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.